இப்போ இந்த துறையூர் உத்தம விநாயகர் வந்து எப்போ கட்டினது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு கோயில் கட்டியிருக்கு. எனக்கு வயது 75, 49 பிறந்தேன். நான் பிறந்த வருஷம் அதுக்கு முன்னாடியே கட்டின கோயில் அது. சூழன் வந்து துறையூரை சேர்ந்த கருப்பையன் பண்டிதர் என்பவர் அவருக்கு ஆண் குழந்தை வேணும்னு நேர்த்தி கடை வச்சு அந்த கோயிலை உருவாக்கினார். அவர் கட்டிய அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு கணேசன் என்று பேர் சூட்டினார், பேர் வைத்திருந்தார். அதற்கு பிறகு 2வது குழந்தை நடராஜன் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் அது. எது இந்த உத்தம விநாயகர் கோயில் நம்ம துறையூரில் இருக்குது? துறையூரில் இருக்குது. ஓஹோ. கோயில் வந்து நம்ம துறையூரில் சிலை இருந்துச்சு. அதுக்கு முந்தி உதய மரத்தில் இருந்திருக்குது. உதய மரம் நினைச்சு அந்த உதய மரத்தில் இருந்தது அது. அதை திரும்ப வந்து இவங்க குழந்தை பிறந்தோடனே நேர்த்திக்கடனுக்கு இவங்க அந்த கோயிலை கட்டி அந்த சிலையத்துக்கு கோயிலுக்கு வச்சிருக்காங்க. ஓ ஆமாம். சரி சரி. அந்த கோயில் இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது கோயில்? நல்லா இருக்கா? ஆமாம், கோயில் நல்லா இருக்குது. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முடிந்த அளவு வரமானவர்கள் முதியவர்கள் அனைவரும் தெரிந்தவர்கள் அதற்கான நன்கொடை எதுவும் தர வேண்டும் என்றால் நீங்கள் மனம் வந்து அதை அளிக்கலாம், நன்கொடை அளிக்கலாம். பிரசித்தி பெற்ற கோயில் உத்தம விநாயகர், பிரசித்தி பெற்றவர். மக்கள் எல்லோரும் அதை வணங்கி செல்வது வழக்கம். அதை விட பெரிய தெய்வமே இல்லை என்று அது ஒரு நேரம் விளங்கியது. இன்றும் அதன் அந்த அடிப்படையிலே விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால் முடிந்தவர்கள் அதற்கான நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி.